வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம XUV3XO அதோட இன்டீரியரில் MID டிஸ்பிளேவும் அண்டு மீடியா பிளேயரும் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஸோ நான் டேர்ன் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே காமிச்சிடும் இந்த MIDயில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு இது 2 சுவிட்ச் கொடுத்துக்கிறாங்க. ஒன்று வந்து செட்டு, இன்னொன்று ட்ரிப்பு. நம்ம இதில் நேவிகேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரிப்பை கிளிக் பண்ணணும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்ன டைம் டெம்பரேச்சர், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஃபைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த செட்டுங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவு லெவல் 1ல் இருந்து 6 வரைக்கும் போகுது. ஸோ அந்த பிரைட்னஸ் உங்களுக்கு வேரி ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன். 6 வரைக்கும் போய்ட்டு திரும்பி கிளிக் பண்ணும்போது அது அப்படியே ரிவர்ஸில் வந்துடும். ஸோ எனக்கு வந்து 5 ஆப்டிமைஸ்டாக இருந்துச்சு. ஸோ 5 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரிப்பு ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் நான் ரன் பண்ணிவிட்டு செட் பண்ணது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் நான் வண்டி ட்ரைவ் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சிடும். ஸோ 770 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் 48 மணி நேரம் ஓட்டிக்கிறேன். ஸோ என்னோடய ட்ராவல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே தான். ஸோ நான் இது வரைக்கும் லாங் ட்ராவல் பண்ணவே இல்லை. ஸோ 773 கிலோமீட்டர் 48 ஹார்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது டிஸ்டன்ஸ் டு எம்டி எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அண்ட் என்னோடய ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி. ஸோ இது வந்து 1.9 இப்போ வந்து எனக்கு கிடைக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் 1000 கிலோமீட்டர் நான் எப்போ நான் கம்ப்ளீட் பண்ணணும், நெக்ஸ்ட் நான் அதை ரீசெட் பண்ணி நெக்ஸ்ட்டு எவ்வளோ வந்து செக் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட MX3 வேரியண்ட்டில் உள்ள MID. ஏன்னா இதே நீங்கள் அடுத்த வேரியண்ட் போகிறீங்க அப்படின்னா நிறையா ஆப்ஷன்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த இன்டர்னல் ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கலரை சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த வேரியண்ட்டில் இதுதான். அண்ட் கம்மிங் டு இந்த பார்ட், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டியரிங் மோடு வந்து மாற்றுறதுங்க. ஸோ ஸ்டியரிங் மோடு வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே MID மேலே பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட்னு இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த கம்ஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக நம்ம வண்டி ஆன் பண்ணும்போது டேர்ன் ஆன் ஆகிருக்கும். நம்ம இந்த ஸ்டியரிங் சிம்பிளை லாங் ப்ரெஸ் நீங்கள் பண்ணும்போது அது வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் அப்படிங்கிற மோடுக்கு போகும். அடுத்தது கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்போர்ட்டுங்கிற மோடுக்கு போகும். நம்ம வந்து கம்ஃபர்ட்டில் வைக்கும்போது ரொம்ப லைட்டராக இருக்கும். சிட்டிக்குள்ளே வந்து நம்ம ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு நீங்கள் சிங்கிள் ஹேண்டாக ட்ரைவ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மல் வைக்கும்போது நம்ம ஒரு சின்ன வெயிட் தெரியும். அதில் ஸ்போர்ட்டியாக இருக்காது, ஒரு சின்ன வெயிட் தெரியும். ரொம்ப எனக்கு லூஸாக வேணாம், ஸ்டியரிங் ஓரளவு நார்மலாக எனக்கு இருக்கட்டும் அப்படின்னா அது நல்லாயிருக்கும். ஸ்போர்ட்ஸ் செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா MID பற்றினது. இதில் நமக்கு வந்து இந்த சிம்பிள்ஸ்லாம் காமிச்சிரும். நமக்கு வந்து பேட்ரி சிம்பிள் அண்டு ஆயிலு, ஸ்டியரிங் லாக் ஆகிருக்கிறது. இப்போ நான் வந்து லாக் பண்ணிட்டு நான் சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் அந்த சைடில் காமிக்குது. இன்ஜின் சிம்பிள், சீட் பெல்ட் வார்னிங் அண்டு நம்மளோட ஹேண்ட் பிரேக் வார்னிங். ஸோ இதெல்லாமே காமிச்சிருதுங்க. ஸோ ஒரு அனலாக் டிஸ்பிளே தான், பட் நல்லாவே இருக்குது. லுக் வந்து நல்லாவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம XUV3XOட அந்த ஸ்டாக் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆப்பிள் கார்ப்ளே, வயர்டு ஆப்பிள் கார்ப்ளே வந்து வரும்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த அப்டேட் வரல. ஃபியூச்சரில் வந்து எனேபிள் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அண்டு வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வரும்னு சொல்கிறாங்க. நான் ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு நான் யூஸ் பண்ணது கிடையாது. இது வரைக்கும் நான் வந்து ஐஃபோனில் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நான் கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலை கனெக்ட் பண்ணி ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அந்த ரிவ்யூவை நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி போடுறேன். ஸோ ஹோம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேசிக்காக ரேடியோ, மீடியா அண்டு ஃபோன் இதை நம்ம காமிச்சிட்றாங்க. அண்ட் இதில் கண்ட்ரோல் பட்டன் பார்த்தீங்கன்னா இதை ஹோம் பேஜ் கிளிக் பண்ணலாம், ஃபிசிக்கலாக கொடுத்துக்கிறாங்க. அண்டு மியூசிக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் ப்ளூடூத்தில் வந்து மியூசிக்கில் ப்ளே பண்ணுறீங்கன்னா இந்த பட்டன் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். கால்ஸ் போகும்போது நம்ம ரீசெண்டாக இன்கேஸ் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ இல்லை ஆப்பிள் கார்ப்ளே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிங்க் ஆகி வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் கிளிக் பண்ணி அன்லாக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து மியூட் அன்மியூட்டு. இதே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் சேவர் வந்துடும், அனலாக் லாக்கு. இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக ரேடியோ செலக்ட் பண்ணுறதுக்கு ரேடியோ போயிடலாம். ஸோ இதுக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டிங்ஸ் போகும்போது நமக்கு
சவுண்டு, டிஸ்பிளே, ஃபோனு, வைஃபை அண்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்குது. சவுண்டுல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஈக்குவலைசர் கொடுக்குறாங்க. ஒரு கஸ்டமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன் ட்ரிபிள், மிட், பேஸ் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அண்டு ஃப்ளாட்டு, ஜாஸு, ராக் இந்த ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பேலன்ஸ் ஃபேட் வந்து நீங்கள் மியூசிக் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறதா இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அண்டு எஸ்டிவி ஸ்பீட் டிபெண்டன்ட் வால்யூம் கண்ட்ரோல், எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் அதிகமான ஸ்பீடில் போகும்போது அது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வால்யூம் செட்டிங், டிஃபால்ட்டாக ஒரு ஃபோன் கால் வந்து அதோட வால்யூம் எவ்வளோ இருக்கணும், அண்ட் ஃபோன் ரிங்டோன் வால்யூம் எவ்வளோ இருக்கணும், மீடியாவோட டிஃபால்ட் வால்யூம் எவ்வளோ இருக்கணும், வாய்ஸ் ரெகக்னிஷன் இன்கேஸ் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ யூஸ் பண்ணும்போது அதில் உள்ள வாய்ஸ் ரெகக்னிஷன் எவ்வளோ இருக்கணும், அண்ட் நோட்டிஃபிகேஷனோட இதெல்லாம் வந்து டிஃபால்ட் வால்யூம் செட்டிங்ஸ்க்காக கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து வால்யூம் வருது. அண்ட் நெக்ஸ்ட் டச் சவுண்டு, அது வேணுமா வேணாமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது பீப் கேட்டிருக்கும், அது வேணுமா வேணாமா ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டிஃபால்ட் சரி ரீசெட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது சவுண்டில் வருது. நெக்ஸ்ட் டிஸ்பிளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா பிரைட்னஸ்ஸு, டே மோட் ஹெட்லாம்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹைட்டை வச்சா உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகி தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ வந்து தேவைப்படலை. ஸோ நான் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பவர் அண்ட் ஸ்லீப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நான் சொன்னோம் இல்லையா, பிளாங்காக வேணுமா, அனலாக் கிளாக் வேணுமா, அண்டு டிஜிட்டல் கிளாக் வேணுமா. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிளாங்காக இருக்கணும்னா செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆன் பண்ணுறேன். பிளாங்காக இருக்கணும் என்ன வரும்னு பார்க்குறேங்க, அப்படியே கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடும். இப்படி வேணுமா, இல்லைனா வந்து நான் செலக்ட் பண்ணது வந்து அனலாக் கிளாக்கு, டிஜிட்டல் கிளாக் வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வச்சிங்கன்னா டிஜிட்டல் கிளாக் எப்படி இருக்கும் காமிக்கிறதும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அனலாக் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து நான் அனலாக் கிளாக் வந்து வச்சுருந்தேன். ஸோ இதுதான் இந்த 3 ஆப்ஷன். உங்களுக்கு டிஸ்பிளே வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், அண்டு பிளாங்காக வச்சுக்கலாம். அது அனலாக் கிளாக்னா அந்த ஆப்ஷன், டிஜிட்டல் கிளாக் அந்த ஆப்ஷன். இது வந்து டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனு, எந்த ஃபோன் வந்து கனெக்ட் ஆகுது, டிவைஸ் லிஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணணும்னா இங்கே ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்கவரபிள் என்ன, அண்ட் ப்ளூடூத் வேணுமா வேணாமா. ஸோ இது வந்து அந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வைஃபை, எனக்கு இந்த வைஃபை ஆப்ஷன் எனக்கு என்னென்னு தெரிலங்க. இதை நான் செட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டம் செட்டிங்ஸ், சிங்க் டு ஜிபிஎஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆட்டோலாம் நம்ம வந்து சிங்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து செட்டிங்ஸில் வர்றது, இந்த செட்டிங்ஸில் வர்றது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேவரேட்ஸு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பாட்டு நீங்கள் போடுறீங்க, அதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பாட்டு வந்து நமக்கு ஃபேவரேட்டாக செலக்ட் ஆகிறதுக்காக இந்த பட்டன் இருக்குது. நான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணாலும் அந்த ஆப்ஷன் எனக்கு வராது. ஒன்ஸ் நான் ஆண்ட்ராய்டு ஆட்டோ யூஸ் பண்ணும்போது நான் அதை முடிஞ்சதான் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் மோடு. இதில் வந்து நமக்கு ஃபோன் அந்த ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீடியா நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணுவது இல்லையா, அதை நம்ம அங்கே ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஆண்ட்ராய்டு ஆட்டோ செட்டிங்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த செட்டிங்ஸ் தான், அதுக்கும் நமக்கு இங்கே இந்த பட்டனுக்கு நம்ம இங்கே கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபியூல் இன்ஃபோ, இது ஒன்று ஆட் இதில். ஸோ டிஸ்டன்ஸ் டு எம்டி எவ்வளோ அண்ட் ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி எவ்வளோ இருக்குது, இதை பார்த்துக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ, சவுண்டு அண்ட் ஓனர்ஸ் மேனுவல், இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு லிங்க் கொடுக்குறாங்க. இதுதாங்க, இது அவங்க வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குறது. இதில் வந்து பேசிக்காக நான் ஒரு ப்ளூடூத் மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்குமோ அதை நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆட்டோ யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சர் இன்னொரு வீடியோ நான் எடுத்து போடுறேன். அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே ஒன்ஸ் அந்த அப்டேட் வந்த உடனே நான் கண்டிப்பாக அதை நான் எடுத்து போடுறேன். அண்டு ஒரு விஷயம் முக்கியமாக ஆட் பண்ணணும், இதில் மியூசிக் சிஸ்டம் டிஃபால்ட்டாக வர்றது. இந்த MS3 வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 ஸ்பீக்கர் மட்டும் கொடுக்குறாங்க. அது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டாடா டியாகோவில் வந்து எனக்கு ஜேபிஎல் சிஸ்டம் வந்துச்சு. ஜேபிஎல் சிஸ்டமோட அந்த ஹார்மோன் சிஸ்டம், அதாவது ஜேபிஎலோட பேரண்ட் கம்பெனி அதோட சிஸ்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆச்சு. நான் டியாகோவில் இதுவரைக்கும் எக்ஸ்ட்ரீம் மாடல் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த 4 ஸ்பீக்கருமே வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பயங்கர குவாலிட்டியாக இருந்துச்சு. பட் இது வந்து எனக்கு இதோட ஸ்பீக்கர் வந்து எனக்கு பிடிக்கல. நான் வந்து இன்னொரு ஸ்பீக்கர் மாற்றலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். டைம் பர்மிட் ஆகும்போது கண்டிப்பாக அதை மாற்றுவேன். சரிங்களா, இது வந்து இந்த பற்றின மீடியா பிளேயரோட ரிவ்யூங்க. தேங்க்யூ.